எங்க அம்மா எனக்கு குளிக்க வச்சாங்க. அதனால குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டேன். ட்ரெஸ் போட்டு நான் துவைச்சிட்டு கீழே போடலாம். போலாம் போயிட்டு வருவா. இன்றைக்கி நானும் கதிராவும் காலையிலே எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் சும்மாலாம் வரமாட்டோம். போகும்போது வெறும் கையோட போவோம். வரும்போது வந்து என்னடா கொண்டு வரும்னு யோசிப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி யோசிக்கும் போது மரத்தில் நிறைய பலாப்பழம் இருந்துச்சு. சரிட்டு அதில் ஒரு பலாப்பழம் பறிச்சிருந்தாச்சு. இந்த பழமும் பறிச்சிட்டு வந்தோம். இந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு. போகும்போது என்னமோ எம்டியாக தான் போவோம் நானும் கதிராவும். பட் வரும்போது ஒரு கட்டப்பையோடு தான் வருவோம். இது எப்போயுமே யூஸ்வலாக நடக்கிற விஷயந்தான். அங்கே மரத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு கிச்சனில் என்னென்ன புதுசாக ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன் நானும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோன்னா அத்தை பார்த்தா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னத்த சமைக்க போகிறீங்க கேட்டால் அத்தை சொன்னாங்க குருமா தான் செய்ய போகிறேன்ட்டு. இந்த குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அத்தை என்ன செஞ்சாங்கன்னா 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. லைட்டாக எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து ஒரு தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் வந்து மிளகா பொடிலாம் போட மாட்டோம். இது ஏன்னா இந்த குருமாவோட காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான். இப்போ வந்து 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டாச்சு. இது வந்து நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து மல்லித்தூள் அரைச்சு போட்டால் போதும். இப்போ இந்த குருமா வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ வந்து உருளைக்கிழங்கு வேக ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷமே போதும். நல்லா வந்து குழம்புல வந்து நல்லா பச்சை வாசனை போய் வந்துரும். இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஊத்தி இறக்கிக்கலாம். ஏன்னா தேங்காய் ஊத்துனா தான் குழம்பு வந்து நல்லா கெட்டியா இருக்கும். ஸோ வந்து குருமாவும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் ஊத்தி கடைசியா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸோ எங்களோட டே இன்னைக்கு இப்படி தான் போணுச்சு. ஏன்னா எங்க அக்கா வீடு பக்கம் தான் இருக்கா. ஸோ நானும் கதிரை வந்து எப்போ போர் அடிச்சாலும் எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்தா தான் எங்களுக்கு அந்த டே நல்லா ஃபுல்ஃபில்லா முடியும். பாய்.